கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை சங்கீதம் 18:28 சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லி நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இங்கே கொடுக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம் இங்கே செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. தேவன் அந்தகாரத்தில் இருக்கிற ஒரு மனிதனை வெளிச்சத்தில் கொண்டு வந்து அவனை பிரகாசிக்க செய்கிறதை நாம் இங்கே காண முடியும். ஒரு விளக்குக்குள்ளே எண்ணெய் இருக்க வேண்டும், திரி இருக்க வேண்டும். அந்த எண்ணெயும் திரியும் விளக்குக்குள்ளிருந்து இணைக்கப்படும் பொழுது, அதை நாம் தீப்பற்ற வைக்கும் பொழுது அது வீடு முழுவதும் பிரகாசிக்கும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும். நாம் விளக்காய் இருக்கிறோம், எண்ணெயாகிய அபிஷேகம் நமக்குள் இருக்க வேண்டும். திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் நமக்குள்ளே பற்றி எறிய வேண்டும். அப்பொழுது நாமும் பிரகாசிப்போம், நம்முடைய வீடும் பிரகாசிக்கும். நாம் மற்றவர்களுக்கு பிரகாசமான ஆசீர்வாதமாய் எழும்பி பிரகாசிப்போம், ஜொலிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை தாவீது பாடலாக பாடுகிறார். தனது வாழ்க்கையில் அனுபவித்த தேவனுடைய ரட்சிப்பையும், தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கிறதையும், தன்னுடைய வாழ்க்கை விடுதலை பெற்றதையும், தன் வாழ்க்கை ஜெயத்திலே கர்த்தர் நடத்துகிறதை நினைத்து பாடுகிறார். தாவீது தன் வாழ்க்கையில தேவன் செய்ததை சாட்சியாக கூறுகிறார். தன் வாழ்க்கையில பல துன்பங்கள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, பயங்கள் வந்தது, மற்றும் நெருக்கடிகள் வந்தது, சோதனைகள் வந்தது, துன்பங்கள் வந்தது, பலவிதமான மரண பயங்கள் வந்தது, ஏன் பாவம் வாழ்க்கையில வந்தது. இவைகள் மத்தியிலே தேவனை விடுதலையாக்கினார், கர்த்தரனை நடத்தினார், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்கினார் என்று சொல்லி சாட்சி கூறுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இருள் என்பது துன்பத்தின் சூழ்நிலையை காண்பிக்கிறது. எதிர்காலத்தை தெரியாமல் மறைக்கப்பட்ட நிலையிலே நிற்கப்படுகிறதான் இருள். மனவேதனைகளும் குழப்பங்களும் நிறைந்த ஒன்றுதான் இருள். தோல்வி பயத்தை, தோல்வியின் சூழ்நிலையை, தோல்வியிலே நடக்கிறது தான் இருள் காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, பாவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே, பாவத்தின் வாழ்க்கைக்குள்ளே, பாவத்திற்குள்ளே விழுந்த நிலையை நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் தேவன் அந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை இருக்காது. தேவன் அங்கு வெளிச்சமா இருக்கிறார். வெளிச்சம் என்பது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, பரிசுத்த ஆவின் நிறைவை குறிக்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறதை குறிக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் என்கிறது கிறிஸ்து நமக்குள்ளே பிரகாசித்து நம்முடைய வாழ்க்கையை எழுப்பி ஜொலிக்க செய்கிற காரியத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை குறிக்கிறது. வெளிச்சம் இயேசு கிறிஸ்து நம்மை நடத்துகிறதை காண்பிக்கிறது. வெற்றியின் பாதையிலே, சமாதான பாதையிலே, மனதின் நிறைவின் பாதையிலே, சம்பூரணத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிற ஒன்றுதான் வெளிச்சம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாக வந்திருக்கிறார். உன்னதங்களிலே நம்மளை அமர வைத்திருக்கிறார். மனிதால் தீர்க்க முடியாத இருளை தேவன் தமது வல்லமையாலே வெளிச்சமாக்குகிறார். மனிதனால் முடியாதுங்க. தன் இருளான வாழ்க்கையை, சபிக்கப்பட்ட வாழ்க்கையை, அடைக்கப்பட்ட வாழ்க்கையை ஒரு நாளும் மனிதன் பிரகாசிக்க வைத்துக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான், அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை கொண்டுதான் நம்மை பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது உனக்குள் இருக்க வெளிச்சத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு.
உனக்குள் இருக்கிற வல்லமை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உனக்குள் இருக்கிற கிருபைகளை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள். 2 தீமோத்தேயு 1:6 சொல்கிறார், உன்னில் உள்ள தேவனுடைய வரத்தை தூண்டிவிடு. தாவீது சொல்லுகிறார், நீர் என் விளக்கை ஏற்றுகிறீர். தேவன் அணைந்து போன விளக்கை மீண்டும் ஏற்றுகிறார். அணைத்து போடுகிறதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும்படிதான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை மங்களாய் எரிகிறது, அபிஷேகம் மங்கி போகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது, ஊழியத்தில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், வேலை ஸ்தலங்களிலே நமக்கு வருகிற போராட்டத்தின் நிமித்தம், பிரச்சனை நிமித்தம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், நம்முடைய எதிர்ப்பின் சக்தி குறைந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற பிசினஸ்ல, தொழில எதிர்ப்புகள் வரும் பொழுது, தடைகள் வரும் பொழுது, முன்னேற்றம் காணாத பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் தேவன் சோர்ந்து போன உங்களை, விடாய்த்து போன உங்களை மீண்டும் உயிர்ப்பித்து எழும்பி பிரகாசிக்க செய்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை தேவன் அணிந்து போகும் நிலையில் இருக்க விட மாட்டார். உங்கள் நம்பிக்கை குறைந்து போனாலும் தேவன் மீண்டும் உங்களை பிரகாசிக்க பண்ணும்படி, உங்கள் விளக்கை ஏற்றி உங்களை ஜொலிக்கும்படி செய்வார். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. எந்த துன்பத்தின் இருளில் நீங்கள் நடந்தாலும் சரி, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை முழுகி விடுகிற நேரங்கள் வந்தாலும் சரி, இல்லை நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லி நீங்கள் தோண்டு போய் நின்றாலும் சரி, தேவன் உனக்குள்ளே நம்பிக்கையாக, உனக்குள்ளே மகிமையாக, உனக்குள்ளே கம்பீரமாக, ஜெயமாக அவர் இருக்கிறார். ஒரு நம்பிக்கற்ற நிலையில தேவன் வெளிச்சமாக, நம்பிக்கையாக உனக்குள் தங்கியிருக்கிறார். தேவன் இருக்கும் இடத்தில் இருள் நிரந்தரம் அல்ல. அது வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனுடைய கிருபை. நீங்கள் தோற்கவில்லை, தேவன் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். அல்லேலூயா. மீகா 7:8 நாம் வாசிக்கும் போது, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தருடைய விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு விளக்கா இருக்கிறாருங்க. நீங்க எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, ஏசாயா 60:1-2-3 நீங்க வாசிக்கும் பொழுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளினத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். துன்பத்தின் நாட்கள் முடிந்து போகும், கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும், தோல்வியின் நாட்கள் முடிந்து போகும், வேதனை நாட்கள் முடிந்து போகும், பயத்தின் நாட்கள் முடிந்து போகும். இனி நீங்கள் கூனி குறுகி இருளிலே உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. ஒன்று செய்யுங்கள், உங்களுக்குள் இருக்கிற விளக்கை, உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை, உங்களுக்குள் இருக்கிற வல்லமையை நீங்கள் எழுப்பி விடுங்கள். உங்களுக்குள் இருக்கிற கிருபையை எழுப்பி விடுங்க. மேல் வீட்டறையில் அமர்ந்திருக்கும் பொழுது பரிசுத்தாவின் அக்கினியா இறங்கினாருங்க. அதன் பிறகு அவர்கள் எழுப்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள். கிதியோன் மீதியானருக்கு விரோதமாக பயந்து போரடித்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய ஆண்டவரோடு கூட பேசினார். உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எஸ், கிதியோன் எழும்பி போனார். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் அவர் நிறைத்தது. கர்த்தர் அவரை கொண்டு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டாருங்க. எழும்புங்க, தெபோராளை போல எழும்புங்க, யாகளை போல எழும்புங்க. சத்துருக்களை முறியடிக்க, இருளை முறியடிக்க, அந்தகாரங்களை முறியடிக்க, மந்திரக்கட்டுகளை முறியடிக்க, சூனியங்களை முறியடிக்க, வியாதிகளை முறியடிக்க, அவைகளை ஜெயிக்க இயேசு கிறிஸ்துவின் பலனை கொண்டு, பரிசுத்தாவின் பலனை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தை கொண்டு, அவரை கொண்டு நீங்கள் எழும்புங்க. கர்த்தருடைய வார்த்தை பிடிச்சு எழும்புங்கப்பா. விசுவாசத்துல எழும்புங்க, நம்பிக்கையில எழும்புங்க. பேசிக்கிட்டே இருங்க கர்த்தருடைய விசுவாசத்தை. கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்வார். இரண்டாவது, இயேசுவை பின்பற்றும் பொழுது வெளிச்சத்தில் நீங்கள் நடப்பீர்கள். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும்.
தேவன் இருளின் மத்தியிலே வெளிச்சம் தருகிறார். மனிதர்கள் வழி காண முடியாத இடத்தில் தேவன் வழி காட்டுகிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறார் இல்லையா, கர்த்தாவே நீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். இப்பொழுது தேவன் அவருடைய விளக்கை ஏற்றிவிட்டார். அவர் வெளிச்சத்தில் நடக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கணுங்க, ஒளியின் பிள்ளைகளா இருக்கணும், எலும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணுங்க. யோவான் 8:12 சொல்லப்படுகிற, நானே உலகத்தின் ஒளி, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைவான். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ ஒளி அடைவார்கள். அவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள், அவர்கள் சரியான பாதையில நடப்பார்கள். குழப்பத்தின் நேரத்தில் இருளின் வழியில நடக்கும் பொழுது இயேசுவை பின்பற்றிப்பார், இயேசுவை நோக்கி கூப்பிட்டுப்பார். எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் நேரங்களிலே நாம் தவிக்கும் பொழுது இயேசுவை பின்பற்று, இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அப்பொழுது தேவன் தனது வார்த்தை ஆகிய வெளிச்சத்தை உங்களுக்கு அனுப்புவார். இயேசுவே உங்களுக்கு வழியாக வழி நடத்துவார். தம்முடைய தூதர்களை உங்களுக்கு அனுப்பி கர்த்தர் வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கொண்டு உங்களை நிரப்பி உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருளில் நடவாமல் ஜீவ வழியிலே நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த ஜீவ வழியை நடக்க நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நம்முடைய இருள் ஆசீர்வாதமாக பிரகாசிக்கிறது. நாம் நடக்க வேண்டிய வழிகள் நமக்கு செமையாய் மாறிவிடுகிறது. இன்னொன்று, நாம் ஒரு சில காரியங்களை செய்ய புறப்படுகிறோம், செயல்படுகிறோம். நம்முடைய பிசினஸ்ல ஒரு முயற்சி எடுக்கிறோம், வேலையில ஒரு முயற்சி எடுக்கிறோம், பிள்ளைகள் காரியத்தில் ஒரு முயற்சி எடுக்கிறோம், பிள்ளைகளுடைய படிப்புல ஒரு முயற்சி எடுக்கிறோம், வீடு கட்டுதல்ல ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஊழியத்திற்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம். இந்த முயற்சிகள் ஒரு சில நேரங்களில் தாமதிப்பது போல தோன்றினாலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து பார், இயேசுவை பின்பற்றி பார். அவர் செயல்கள் நேரமானாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில சிறந்த வெளிச்சத்தை, சிறந்த உயர்வை, சிறந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சிறந்தவர்களாய் உங்களை நிறுத்தக்கூடிய தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்கு சரியாய் வழிகாட்டுங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு வரும் பொழுது அவர்களை வழிநடத்த தேவதூதர் அவர்களை வழிநடத்தினார். அந்த நட்சத்திரம் வழி நடத்தினதுங்க. இயேசுவிடத்தில் போய் அவர்கள் பணிந்து தேவனை ஆராதித்தார்கள். இதுதான் சரியாய் நடத்துவார், சரியாய் நடத்துவார். ஆபிரகாம் ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியாசரை அனுப்பும் பொழுது நேர் வழியாய் நடத்தின தேவன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நேர் வழியாய் நடத்துவாருங்க. நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காட்டுவார். எப்பொழுது? இயேசுவை பின்பற்றும் பொழுது, இயேசுவை பின்பற்றும் பொழுது, இயேசுவை பின்பற்றும் பொழுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொன்று, பாவத்தின் இருளை இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினால் வெளிச்சமாக்குகிறார். ஒரு சில ஆவிக்குரிய மனிதர்கள் கூட பாவத்திலே விழுந்து விடுகிறார்கள். பாவ இருள் அவர்களை பிடிக்கிறது. பாவத்தில் இருக்கிற மனிதனும் ஆவிக்குரிய ஜீவித்தில் இருக்கிற மனிதனும் இருவரும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து அந்த இருளின் நடுவிலே, அந்த அந்தகாரத்திற்குள்ளே, அந்த அந்தகார பாவத்திற்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தால் மாத்திரமே விடுவிக்க முடியும். நிச்சயம் அவர் விடுதலை ஆக்குவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 119:105 உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை, வாக்கை நம்முடைய வாழ்க்கையில நாம் பிடித்து நடக்கும் பொழுது நீங்கள் யாரா இருந்தாலும் சரிங்க, வெளிச்சம் வீசுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள்.
அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சிடுங்க, வார்த்தையை பிடிச்சு நடங்க, வசனத்தை பிடிச்சு நடங்க. வசனம் தாங்க நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்கும். வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். வசனம் தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணும். வசனம் தாங்க நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும். வசனத்தை பிடிச்சாதான் நம்ம எட்ட வேண்டிய உயரத்தை கொண்டு போய் தேவன் எட்டி நம்மளை நிறுத்துவார். அப்ப தேவனுடைய வசனத்தை பிடித்து நடக்கும் பொழுது அடுத்து சொல்றேன் பாருங்க, மத்தேயு 5:14, உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்ப நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணுங்க. தேவன் வெளிச்சமாக வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் உங்களை வெளிச்சமாக்குறாருன்னா நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவர்களுக்கு சமாதானமா இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யறதா இருக்கணுங்க. தேவன் நமக்கு வெளிச்சம் தருவதன் நோக்கம் என்ன? மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களை விடுவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்கள் சாபத்திலிருந்து இருளிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க வேண்டும். தேவனுடைய நோக்கம் அதுதான். தேவன் நமக்கு வெளிச்சமாய் மாற காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரகாசிக்க காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்ற காரணம் என்னங்க? மற்றவர்களுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறதற்கு, மற்றவர்களை தூக்கி எடுக்கிறதற்கு கர்த்தருடைய பயன்படுத்தும்படி அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஆமென். யோவான் 1:1-5-9 வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார், அவர் தேவனோடு இருக்கிறார், உலகம் அவரால் உண்டாகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தைக்குள்ள அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து. உங்களை பிரகாசிக்கிற இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறாரு, சிருஷ்டிப்பா இருக்கிறாரு, மகிமையா இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே இருள் பற்றாதபடிக்கு அவர் பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறார். வல்லமையாய் பிரகாசிக்கிறார், வரங்களை கொண்டு பிரகாசிக்கிறார், ஆவின் கனிகளாலே பிரகாசிக்கிறார், வார்த்தை கொண்டு பிரகாசிக்கிறார், சுத்த ஆவினாலே பிரகாசிக்கிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்தில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அதுதான் உங்களுடைய அழைப்பு, அதுதான் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல். ஆகினால்தான் தான் தேவன் உங்களுக்கு வெளிச்சத்தின் வரங்களை, வெளிச்சத்தின் கனிகளை, வெளிச்சத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்காக பயன்படுங்கள். மற்றவர்களுக்கு உங்களுடைய கரத்தை நீட்டுங்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் பிரகாசிப்பார்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருப்பார்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரத்தை நீட்டுவார்கள். இயேசு கிறிஸ்து மனதுருகினார், இரக்கமுடையவராக இருந்தார், சுகம் கொடுக்கிறவராக இருந்தார், உதவி செய்கிறவராக இருந்தார், அன்பு காட்டுகிறவராக இருந்தார். எல்லாருக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினார், எல்லாருடைய பாவங்களை சுமந்து கொண்டார். உங்களால் சிலுவை சுமக்க முடியாது, ஆனால் இயேசுவை போல கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை உங்களால் சிந்த முடியாது யாராலும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். இயேசுவின் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணாத அற்புதங்களை, அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணுவீர்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அணைந்து போன விளக்கை தேவன் ஏற்றுவார். இருளான சூழ்நிலைகளை தேவன் வெளிச்சம் மாற்றுவார். நம்பிக்கற்ற நிலையிலே வெற்றியை காணும்படி செய்வார். அவரை நம்புகிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்களை நிலையான இடத்திலே உங்களை நிறுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு எவ்வளவா இருள் இருக்கிறதோ, அந்தகாரம் இருக்கிறதோ, அவைகளெல்லாம் வெளிச்சமாக்க இயேசுவாலே மாத்திரம்தான் முடியும். உங்கள் வெளிச்சத்தை, உங்களுடைய விளக்கை அவர் ஏற்றி உங்களை உயர்த்தி நிறுத்துவார். உங்கள் இருளை வெளிச்சமாக்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தால் உங்கள் இருள் எல்லாம் நீங்கி போய் நீங்கள் பிரகாசிக்கும்படி கர்த்தர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில வியாதிப்பட்டு கண்ணீரில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க, சுகமாக்க, உங்கள் துக்கத்தை மாற்றி சுகத்தை கொடுக்க இயேசுவாலே மாத்திரம்தான் முடியும். அவர் மாற்றப் போகிறார். மரண பயம்,
பிசாசின் பயம், மாந்திரிக பயம், தோல்வியின் பயம் இவையெல்லாம் கர்த்தர் நீக்கி எடுத்து கர்த்தர் தைரியத்தின் ஆவியை கொடுத்து உங்களை வெற்றியின் பாதையில் நடத்த போகிறார். ஒருவேளை என் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, பாவத்தின் இருள் உங்களுக்குள் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ரட்சிப்பு உங்களுக்குள்ள வரட்டும். நீங்கள் வெளிச்சமாய் மாறிவிடுங்கள். நீங்கள் உலகத்துக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகை நாளிலே உங்கள் விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். புத்தி உள்ளவர்கள் விளக்கு எரிந்தபடினாலே தான் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போனார்கள். அணைந்து போக அல்ல, உங்களை எருமை பிரகாசிக்க கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இன்று உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இருளில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தரின் பெரிய வெளிச்சம் உதிக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்று இருள் இருந்தாலும் கர்த்தரின் வெளிச்சம் இருளை விட பெரியதுங்க. உங்கள் பிரச்சனை விட தேவனுடைய வெளிச்சம் பெரியது. நீங்கள் வழியை காணாத இடத்துல தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கி புதிய பாதைகளை திறக்க போகிறார். கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார் என்று விசுவாசமாக அறிக்கையிடுங்கள். நிச்சயம் வெற்றியை காண்பீர்கள். கர்த்தர் உங்கள் இருளை வெளிச்சமாக்க போகிறார். இனி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க போகிறீர்கள். நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, நல்ல வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உன் இருளை வெளிச்சமாக்குவேன், உன் விளக்கை ஏற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, பயத்தின் இருள் நீங்கட்டும், பாவ இருள் நீங்கட்டும், வியாதியின் இருள் நீங்கட்டும், கடனின் இருள் நீங்கட்டும். ஆண்டவரே, நஷ்டங்களும் பாடுகளின் இருள் நீங்குவதாக. தேவன் ஒரு புதிய வழி திறப்பீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. இதுவரைக்கு காணாத வழிகளை திறந்து கொடுப்பீராக. இதுவரைக்கும் பார்க்காததை கர்த்தர் செயல்படுத்துவீராக. தேவ கரம் இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்குவதாக. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும். ஏசப்பா, மாற்றம் உண்டாகட்டும். நீர் வெளிப்படுவீராக. நீ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் விளக்கை ஏற்றுங்கப்பா, எங்கள் இருளை வெளிச்சமாக்குங்க. கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. நிச்சயம் நாங்கள் பிரகாசிக்க போகிறோம். கர்த்தர் பிரகாசிக்க செய்ய போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.